பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி. ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு சிக்கன் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் மேரினேஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, பிரியாணியில் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் அதை மேரினேஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இதில் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து நம்ம மேரினேஷன் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம இதை பண்ணிடணும். ஒரு 2 டீஸ்பூன் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், தட் இஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சமாக இதில் காரம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த தயிரை இந்த சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் இந்த மாதிரி நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணியில் இல்லை சாப்பாடில் நீங்கள் சாப்பிடும்போது சக்கையாக இருக்காது, நல்லா வந்து சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். சில பேர் வினிகர் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் வினிகர் வேண்டாம் அப்படின்றதுனால அது வந்து நம்ம இப்போ வந்து வெளியே நான் சாப்பிட்டோம் அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணியிருப்பாங்க ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற சிக்கனில். ஆனால் நம்ம வீட்டில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம், அதுவே நல்ல ஒரு சாஃப்ட்னஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சம் நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த சிக்கனுக்கு தேவையான கரம் மசாலா பவுடர் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கரம் மசாலா பவுடர் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சதே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து எவரெஸ்ட் இருக்குது, ஸோ அதனால் நான் எவரெஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கரம் மசாலா அண்ட் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட்டில் வச்சிடுறேன். நீங்கள் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் அப்படியே மேரினேட் பண்ணாலும் ஓகே. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிரும். உங்கள்கிட்ட டைம் இருக்குது அப்படின்னா முன்னாடியே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு இதை மூடி ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஸோ இதுதான் இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு கூட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம், அரிசி ஊற வைக்கணும். ஸோ ஜீரக சம்பா அரிசியை ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் இங்கே ஊற வைக்கணும். ஸோ இங்கே நான் வந்து 2 அழகு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணி ப்ரப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1:1.5 கிளாஸ் நீங்கள் எடுக்கணும். 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1.5 கிளாஸ் இதில் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஸோ கொஞ்சம் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஜீரக சம்பா ரைஸை இதை வந்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஸோ இந்த டிஷ்க்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, தயிர், பச்சை மிளகாய் எல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த டிஷ்க்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட், இதை நீங்கள் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நீங்கள் அரைச்சி இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் வந்து நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிடுறேன். ஓட்டிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் ஏற்றிடுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க, இல்லை எந்த ஹெவி பாட்டம் கண்டெய்னர்னாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை பார்த்துட்டு அதுக்கேற்றப்ப நீங்கள் ஆயில் கம்மியாக இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் சூடானோடனே கரம் மசாலா நம்ம பவுடர் இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதை நம்ம இதில் போட்டுடுறோம். போட்டுட்டு இப்போ நான் அதில் வெங்காயம் சேர்த்துட்றேன். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் இதில் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 4 வெங்காயம் போதும். கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 வெங்காயம் நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு நல்லா இதை சார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 இதில் பச்சை மிளகா நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடணும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து சார்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக இதை சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா எல்லாத்தையுமே நல்லா சார்ட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ எப்போயுமே பிரியாணிக்கு தக்காளி வந்து ஒரு தக்காளியாச்சும் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 4 வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 4 ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தக்காளி போட்டிங்கன்னா தக்காளியோட வாசனை அண்ட் தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் வந்து கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போது கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால இதில் நான் 2 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா அந்த 2 ஸ்பூனோட அந்த சிக்கனில் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து கூட இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். மேரினேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க சிக்கன் சேர்த்துட்டு சிக்கனை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் தயிர் நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ சிக்கனும் சேர்த்துட்றேன். அந்த வேக வச்சுருக்க அந்த தயிரையும் வந்து இதில் நான் அந்த நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற அந்த தயிரையும் இதில் நான் போட்டுறேன். அப்போ தான் சிக்கன் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த சிக்கன் பிரியாணியை மேரினேட் பண்ணி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டைம் இல்லை சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் சிக்கன் அப்படியே நீங்கள் போட்டுட்டு தயிர் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிரும் கரம் மசாலா மட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேக வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிக்கன் சேர்த்ததுனால இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பெல்லாம் நம்ம இதில் இன்னும் சேர்க்கலை. அதனால இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் இதில் நான் சால்ட் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்காக சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இந்த காரமே உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் வின்டர் சீசன் அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வின்டர் சீசனில் கொஞ்சம் நம்ம காரமாக சாப்பிடணும் போல் நம்மளுக்கு இருக்கும். அதனால நான் இன்னும் கொஞ்சம் இது ஸ்பைஸப் பண்ணுறதுக்காக இதில் நான் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான். இப்போ சில்லி பவுடர் அண்ட் உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி புதினா, இதுக்கு இந்த டிஷ்க்கு நான் எவ்வளோ கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேனோ அது எல்லாத்தையுமே இதில் போட்டுடுறேன். சிக்கனோடு அது வேகும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துட்டு அதையும் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் வந்து ஒரு 80% வந்து குக் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கன் வேகும் போதே உங்களுக்கு தண்ணி இதிலேருந்து நிறையாவே வரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் இந்த சிக்கன் வந்து நல்லா நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் நல்லா குக் ஆகி பாருங்கள், தண்ணியுமே கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிக்கன் வேக போதே வந்து நிறைய அதுலேருந்து தண்ணி வரும். இப்போ நீங்கள் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு ரொம்ப குழஞ்சிரும். அதனால தான் உங்களுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றினா போதும் அப்படின்னு சொன்னேன். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதில் நான் வந்து அரிசி போட்டுடுறேன். இப்போ நீங்கள் குக்கரில் விசில் வைக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் விசில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து விசில் வைக்க போகிறதில்ல, நான் தம் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நான் வந்து கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் இதை நான் வச்சிடுறேன் மூடி. ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் இது கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நல்லா கிளறிடுறேன். சாப்பாடு வந்து நல்லா கிளறிட்டு ஆயில் எல்லாம் நல்லா கொஞ்சம் வெளியே வருது பாருங்கள். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு 80% சிக்கன் வெந்ததுனால நம்ம தம்மில் வச்சிட்டோம் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துடும். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டன் போட்டு ஒரு 2 இல்லை 3 விசிலில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கொஞ்சமாக உப்பு செக் பண்ணுறேன். உப்பு வந்து உங்களுக்கு அரிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், தண்ணிலாம் நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு தம்காக மேலே வந்து ஒரு நல்ல தண்ணி நிறைஞ்ச ஒரு குடம் வந்து நான் மேலே வச்சிடுறேன். சின்ன குடம் மேலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் அதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ்க்கு இதை நான் தம்மில் வச்சுட்டேன். ஸோ 45 மினிட்ஸ் தம்க்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட ஜீரக சம்பா யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 45 மினிட்ஸ் நீங்கள் தம் கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த சாப்பாடுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஒரு சாப்பாடும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் ஸ்பெஷலில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து சொல்லுவோம் கடையில் தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் வீட்டிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்றது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காட்டுங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.